சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தனது மயிலம் தொகுதியில் கல்வி நிறுவனங்களிடையே மதுபான கடைகள் திறந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அமைச்சர் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டிருந்தது. டாஸ்மாக் கடைகள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருந்த நிலையில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் முகவரியுடன் கூடிய பட்டியல் வெளியிட செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைந்திருக்கிறார். நித்யானந்தன், இது தொடர்பாக இன்று சட்டப்பேரவையிலுமே பேச்சுக்கள் இருந்ததை பார்த்தோம். எந்தெந்த பகுதியில் மொத்தம் எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, என்ன விவரங்கள் அதில் அடங்கி இருக்கு, கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் அமைந்ததற்கு பிறகாக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று 717 கடைகளை மூடப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதற்காக 25 நாட்கள் கால அவகாசம் என்றது எடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக முற்றிலுமாக 717 கடைகள் மூடப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக கடைகள் மூடப்பட்டதா இல்லையா என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை சட்டப்பேரவையில் மயிலம் தொகுதி சட்டமன்ற அதிமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் புதியதாக மயிலம் தொகுதியில் ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. கடைக்கான போர்டு இல்லை, ஆனால் மது மட்டும் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எதற்காக அந்த பகுதியில் கடை திறக்கப்பட்டிருக்கிறது, மாற்று கடையை ஏன் இங்கு புதியதாக திறந்திருக்கிறீர்கள், மக்கள் போராடி கைதாயிருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்பொழுது பேசிய மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையுடைய அமைச்சர் விக்னேஷ், இது புதிய கடை அல்ல, இடமாற்றம் மட்டுமே என்று அவரும் பேசியிருந்தார். ஆகவே 717 கடைகள் மூடப்பட்டதா இல்லையா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக 717 கடைகள், அந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண், அதன் பிறகாக முகவரி, எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த பகுதியில் இருந்தது என்ற முழு விவரத்தை அறிக்கையாக வெளியிடுகிறேன் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையுடைய அமைச்சர் விக்னேஷ் வெளியிடுவேன் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனம் தற்பொழுது அதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை ரீஜியன், அதே போல கோயம்புத்தூர் ரீஜியன், சேலம் உள்ளிட்ட எந்தெந்த மண்டல வாரியாக எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் கடை மூடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கடை எண்கள் கொண்ட இடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தோடு தற்பொழுது அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடை மூடப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர் ரீஜியனிலும் கடை மூடப்பட்டிருக்கிறது. ஈரோடு, உதகமண்டலம், திருப்பூர், தேனி, அதே போல கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் கூற வேண்டும் என்றால் கடை எண், ஷாப்புடைய எண், எந்தெந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள். 4082 என்ற கடை மூடப்பட்டிருக்கிறது, 4511 என்ற கடை மூடப்பட்டிருக்கிறது, 4361 கடை மூடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த விவரம் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் கடை மூடியதற்கான வலுவான ஆதாரமும் கடை மூடப்பட்டதற்கான அந்த பகுதியுடைய முகவரி உட்பட அரசு கொடுத்திருக்கிறது. ஆகவே இதன் பிறகு இதன் மீது எந்த விதமான கேள்வியும் எழாத வகையில் இப்பொழுது இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை என்று பார்க்கலாம். இதன் பிறகாக செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் விக்னேஷ். அதில் மிக முக்கியமாக 717 கடைகள் மூடப்பட்டதன் விவரம் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகாக ஆட்சி அமைந்த பிறகு 717 கடைகள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். மேலும் மூடப்பட்ட கடைகளின் எங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடைகள் மூடப்பட்டது என்ற கேள்விக்கு தற்பொழுது நாங்கள் பதிலளித்திருக்கிறோம் என்று அமைச்சர் விக்னேஷ் கூறியிருக்கிறார். அதே போல பள்ளி, வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என அதன் அருகில் இருந்த கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் இன்னும் பல கடைகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் எதிர்க்கட்சியினர். அதற்கான மாற்று இடங்கள் அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆகவே வரும் திங்கட்கிழமை மாலை டாஸ்மாக் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே மறைமுகமாக அரசை பணிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு. ஆகவே இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தவேக அரசை பொறுத்தவரை யாரும் சர்வாதிகாரம் செய்ய முடியாது. எந்த மதுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம், அதை பரிசீலனை செய்வோம் என்று இந்த புதிய மதுக்கள் உள்ளே வருவது தொடர்பாகவும் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது.
விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.